என்னுடைய கடமையை செய்துவிட்டாலும் இங்கே பணக்கடவுளை நான் வெள்ளி கொண்டு பரிசளிப்பேன் எப்போதும். அதே மாதிரி கடவுள் வாக்களித்த அனுபவிக்கிறது கடவுளுக்கு முதல் நன்றி. இரண்டாவதாக திமுக ஆட்சிகள் நிறைய செய்திருக்கின்றார். பெண்களுக்காகவும் நிறைய செய்ய போகிறார், செய்வார் என்ற நம்பிக்கையில் எல்லோரும் அவருக்கு ஓட்டளிக்க வேணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 75 ஆண்டு கட்சிக்காரன் நான் ஏதோ ஜெயிக்க வேணுங்கிற சொல்லவில்லை. உண்மையாக மக்களும் நெருங்கி பழக நல்ல பண்பை கொடுத்து கண்டிருக்கிறார் கலைஞர் அவர்கள். அதை பின்பற்றி இவரும் எல்லோரும் நெருங்கி பழக எல்லா ஜாதி மத வேதங்கள் எல்லாம் நெருங்கி பழக அந்த பண்பை பெற்று இந்தியாவினுடைய ஜனநாயக தேர்தல் திருவிழா தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 20 நாட்களாக மிக தீவிரமாக தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து மிக தீவிரமாக பிரச்சாரத்தை நடத்தி இன்றைய தினம் தேர்தல் நாளாக தமிழகம் முழுவதும் காலை 7 மணியிலிருந்து நமது வாக்காளர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக மிகச்சிறப்பான முறையில ஆர்வத்தோடு அவர்கள் வாக்குச்சாவடியை நோக்கி இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழகத்துல முதல்வராக மிகச்சிறப்பான முறையில செயல்பட்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே செயல்படுகிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு அமோக வெற்றியை பெறும் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இன்றைய தினம் காலையிலிருந்தே வாக்காளர்கள் மிக ஆர்வத்தோடு, அதிலும் குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஆர்வத்தோடு அவர்கள் வாக்களிக்க வந்திருப்பதை காண முடிகிறது. உண்மையிலே இது தேர்தல் ஜனநாயகத்தின் மீது நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. அத்தோடு நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற என்னுடைய வாக்காளராக நமது மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் முன்னாள் முதல்வர் அவர்களுடைய மைத்துனர், தமிழகத்தினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்களுடைய அன்பு தாய்மாமா, மரியாதைக்குரிய மூத்த முன்னோடி, கழக மூத்த முன்னோடி ஐயா தட்சிணமூர்த்தி ஐயா அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய 102 வயது என்கிற வயதையும் பாராமல் நான் என்னுடைய வாக்கை தபால் வாக்கின் மூலமாக நான் பதிவு செய்ய மாட்டேன், நேரடியாக களத்திற்கு வந்து வாக்குச்சாவடியில் தான் பதிவு செய்வேன் என்று சொல்லி இன்றைக்கு தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த வாக்கை நிறைவேற்றியிருக்கிற பெரியவர், மூத்த முன்னோடி அவர்களை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே பெருமிதமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படி இளம் வாக்காளர்கள் முதல் கொண்டு முதிய வாக்காளர்கள் வரை எல்லோரும் இந்த ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக வாக்குச்சாவடியை நோக்கி வருகிற காட்சி என்பது ஜனநாயகத்தினுடைய வெற்றியை இது காட்டுவதாக நான் கருதுகிறேன். நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அமோக வாக்குகள் வித்தியாசத்தில நான் வெற்றி பெறுவேன் என்பதை வாக்காளர்களுடைய முகங்களை பார்க்கும் பொழுது உதயசூரியன் சின்னம் வெற்றி பெறும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடிகிறது. அதே போல தமிழ்நாட்டில வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்கிற வரலாற்றை நமது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலில் நடைபெறுகிற இந்த கூட்டணி ஒரு அமோக வெற்றியை பெறும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுகிறது.